காணோம், மதிவதனிய காணோம். இந்த பெண் சமூகத்துக்கு போராடுறவங்களை ஒரு விலை மாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்க அந்த அம்மா கேக்குது, நீ பார்த்து நீங்க சைவமா வைணவமா அப்படின்னு கேக்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்க வந்திருக்கிறோம் நாம ஒரு விலை மாத வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்ற, இதுன்னா அது தெய்வம் விபூதி இது தானே, அதுல என்ன இருக்கு அப்படின்னா, இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. நின்னுங்கனா 5 படுத்த. தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெண்களை ரொம்ப தரக்குறைவாகவும் ஒரு தூக்கி எறிஞ்சு பேசுறதும் கேவலப்படுத்துறதும் குறிய வச்சிருக்கிற கட்சி எதுன்னு அது திமுக மட்டும்தான். இன்னைக்கு திமுகவுல துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர் பேசுனதை கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க வகையில பெண்களை ரொம்ப மட்டமா கொச்சையா பேசக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசிக்கிற, அப்படி சைனவம் வைணவம் சொல்லி பேசிக்கிற இந்த அமைச்சரு இவரெல்லாம் நான் கேட்கிறேன், உங்க வீட்ல எல்லாம் பொம்பளையில இருக்க மாட்டாங்களா யாருமே, அல்லது அப்படி இருந்தாலும் உங்க வீட்டு பொம்பளைங்க நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கறது எங்களுக்கு இந்த இடத்துல ஒரு தெளிவான விளக்கம் தேவைப்படுது. இதே பேச்சுக்கு உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அக்கா கனிமொழி அவங்க பேசியிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பாதிப்பா இருந்தா அந்த கண்டனத்தை அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கே தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத யோசிக்க கூடிய ஒரு விஷயம். தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி மக்களை குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த பொம்பளையில ஓசின்னு பேசுறது இப்ப பேசிக்கிறாரு பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல். இதே மாதிரி பேசிட்டு இருக்கிற திமுகவில் இருக்கிற ஒரு சில ஆள்கள் இவங்கனால மிகப்பெரிய பெண்களுக்கு பாதிப்பு வருது. அது மட்டும் இல்லாம இவங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களாட்டவே எங்களையும் நினைச்சு மத்த பெண்களையும் நினைச்சு பேசுறது மிகப்பெரிய கண்டனம். இதுக்கு நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பெண்களும் ஒன்று சேர்ந்து இவங்களை எந்த வார்த்தையால திட்டி இவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இனிமேற்கொண்டு ஒவ்வொரு பெண்களும் இந்த மாதிரி வார்த்தைகளை விடுற யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். இந்த சுந்தரவல்லி எங்க காணோம், மதிவதனிய காணோம், இந்த பெண் சமூகத்துக்கு போராடுறவங்களை எங்க ஒருத்தரையுமே காணோம். கேட்டா இவங்க திமுக மேடை வாய் இழிய பேசுறாங்க, பெண் சுதந்திரங்கிறாங்க, பெண் விடுதலைங்கிறாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. அதெல்லாம் இங்க இல்லையா? இதுதான் நீங்க கொடுக்கற பெண் சுதந்திரமா, அல்லது இதுதான் நீங்க கொடுக்கற பெண்களுக்கு மரியாதையா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. இதே மாதிரி திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நாளைக்கு பெண்களை தரக்குறைவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி பேசுற ஒவ்வொருத்தரையும் வன்மையா கண்டிக்கிற, உடனடியா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி பேசுறவங்க மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். ஓட்டு வேணும்னா மட்டும் வீட்டுக்கு பொம்பளையில பாத்தீங்கன்னா அம்மா தாயே உங்க ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்களே, ஓட்டு போட்டு வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் மேடை ஏறி இந்த மாதிரி தான் நீங்க பேசுவீங்களா, அல்லது இதுதான் உங்களுடைய வளர்ப்பா, இதுதான் உங்க கட்சியில் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வளர்ப்பா, என்ன நினைப்புல நீங்க இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகளை விடுறீங்க அப்படின்னு எங்களுக்கு உடனடியா விளக்கம் கொடுங்க. அமைச்சர் பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியில் இருந்தே நீங்க தூக்கணும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து நீங்க எங்களுக்கு தீர்மானம் தரல அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய அளவுல பெண்களை திரட்டி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு முன்னாடி முற்றுகையிட்டு எங்களுக்கு உண்டான நீதியை கேட்போம். மேலும் பாத்தீங்கன்னா இந்த சைதை சாதிக்குன்னு ஒருத்தன், அப்புறம் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன், இவங்கெல்லாம் மேடை ஏறினாவே பொம்பளைகளை தரக்குறைவா பேசுறதும் ஏளனமா பேசுறதும் இதே வழக்கமா வச்சிருக்காங்க. இவங்களையெல்லாம் கட்சியிலிருந்து உடனே நீக்கிற மாதிரி நீக்கிறது, மீண்டும் எப்போ உள்ள சேர்ந்தானே தெரியல. இவங்களையெல்லாம் மீண்டும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்க. சாதாரண அந்த ஆளுலயே நீங்க உள்ள சேர்த்துறப்ப அமைச்சரெல்லாம் உங்களுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கிறாரு. அவரை நீங்க மீண்டும் நீக்கிற மாதிரி நீக்கிட்டு மீண்டும் உள்ள சேர்த்துக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதனால உடனடியா பொன்முடி அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கணும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து. இது நீங்க உடனடியா தமிழக பெண்களுக்காக செஞ்சாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அடுத்த எலெக்ஷன்ல நீங்க எந்த பெண்கிட்டையும் போய் ஓட்டு கேட்க முடியாத அளவுக்கு நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன்.